ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். ஆயுர்வேதம் யுனானி சித்த மருத்துவத்தில் முக்கிய பங்கு வசிக்கக்கூடியதும் சூரிய சக்திகள் அனைத்தையுமே தனக்குள்ள கொண்ட பழம்தான் பேரிச்சம்பழம். நம்மளுடைய உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை வாரி வழங்குறதுல இதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஸோ ஆண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சா தினமும் 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றத்தை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு ரொம்ப கம்மி. ஆனால் அதை தவிர்த்து அதில் அதிகமாகவே வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B3, வைட்டமின் B5, வைட்டமின் A, வைட்டமின் C, புரோட்டீன், நார்ச்சத்து மாதிரியான வளமான சத்துக்களும் இருக்குது. தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட், கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை ஆரோக்கியமாக்கி செரிமானம் தொடர்பான ப்ராப்ளம் வர்றதை தடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் கூட பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் இயற்கை சர்க்கரைகள்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸ், சுக்ரோஸ், புரூட்டோஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து உடம்புல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை போக்கி உடம்புல எனர்ஜி லெவலை அதிகரிக்க வைக்கும். பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியத்தினுடைய அளவு ரொம்பவே அதிகமாகவும் சோடியத்தினுடைய அளவு கம்மியாகவும் இருக்கிறதுனால நரம்பு மண்டலம் பலப்படும். ஸோ பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவுன்னு ஆராய்ச்சியாளர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவங்க தேன் கூட பேரிச்சம்பழம் கலந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான சத்துக்களும் வைட்டமின் A சக்தியை அதிகரிக்க வச்சு கண் பார்வை திறனையும் அதிகரிக்க வைக்கும். பேரிச்சம்பழம் கூட சமமான அளவு பால் எடுத்து, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்தோம்னா 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து ரெண்டையும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நாம் குடிச்சிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி கூடும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தமனில ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கவும், பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி இதய அழுத்தத்தை சீராகவும் வைக்கும். ஸோ இதயமும் பலப்பட்டு ஆரோக்கியமாகவும் இருக்கும். தினமும் 3 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்புச்சத்து பாடியில் இரத்த அணுக்களினுடைய அளவை அதிகரித்து இரத்த சோகை வர்றதை தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு பிடிக்காத சில ஃபுட் ஐட்டத்தை நாம் சாப்பிடும்போதோ அப்படி இல்லைன்னா நமக்கு நுகர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இன்னும் வேறு சில வாசனைகளை நாம் நுகரும்போது சிலருக்கு அலர்ஜி வரும். இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் பேரிச்சம்பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் தவறாமல் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு தீங்கான பொருட்களை அழிக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. பேரிச்சம்பழம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும் பழக்கத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு சிறுநீரக புற்றுநோய், குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பல் முளைக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு லூஸ் மோஷன் போகிறது ரொம்பவே இயல்பு தான். இது அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்குமே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த டைமில் நாம் பயப்படாமல் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் கொட்டையை எடுத்த பேரிச்சம்பழத்தை வச்சு நல்லா மசிக்கணும். நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேரிச்சம்பழத்தை நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் குழந்தைகளுக்கு வரக்கூடிய லூஸ் மோஷன் உடனே நின்றும். அதிகாலையில் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாத்தையுமே கொன்று மலம் வழியாக வெளியேற்றி உடலுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கும். ஆண்மைத்தன்மையை மிக விரைவாக அதிகரிக்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே தேனுக்கும் பேரிச்சம்பழத்துக்கும் தான் உண்டு. அதுக்கு ஒரு பெரிய தட்டில் பேரிச்சம்பழத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கொட்டையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சுமார்
1 இருந்து 2 மணி நேரம் மேல்புறம் மற்றும் நல்லா ட்ரையாகிற அளவுக்கு அதை காய வைக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு சமமான அளவு தேன் எடுத்து 2யும் ஒரு நாள் நல்லா ஊற விட்டுட்டு மறுநாள் காலையில் 3 பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி குடிக்கணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி தொடர்ச்சியாக 60 நாள் சாப்பிட்டுட்டு வந்தால் ஆண்மை சக்தி அபாரமாக இருக்கும். அது கூடவே சேர்த்து உடலுறவில் நாட்டமில்லாத ஆண் பெண் விரைவில் வெளியேறுதல், விந்தணுக்களினுடைய தரம், நரம்பு தளர்ச்சி போன்ற பால்வினை நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இந்த பேரிச்சம்பழம் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கும் பலர் புகையிலை, பீடி, சிகரெட், பான், அரக்கு மாதிரியான பல போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மட்டும் பாதிக்காமல் அது கூடவே சேர்த்து மன அழுத்தத்தையும் பாதிக்குது. இதனால் மன அழுத்தம் ஏற்படுது. ஸோ டேட் சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அதில் இருந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பல கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுடைய இரத்தத்தினுடைய அளவு அவங்க ப்ரெக்னன்ட் டைமில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த டைமில் டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடியது பேரிச்சம்பழம் தான். அந்த டைமில் டேட்ஸ் சாப்பிட்றதுனால இரத்தத்தை அதிகரிக்க வச்சு கருவில் இருக்கக்கூடிய சிசுவினுடைய வளர்ச்சிக்கும் தேவையான சக்திகளை கிடைக்க செய்யுது. ஒல்லியாக இருக்கிறோம்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் சரியான முறையில் உடல் எடையை அதிகரிக்க வச்சு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்போட அளவையும் குறைக்குது. அதே மாதிரி மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தினமும் காலையில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை ரொம்ப சீக்கிரத்திலேயே குறைய வச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நமக்கு பல விதத்திலையும் யூஸ் ஆகக்கூடிய பேரிச்சம்பழத்தினுடைய நன்மைகளை பற்றி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Yeah.